வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் அடுத்து February 6 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராமச்சந்திரனோட வீட்டை தாங்க காமிக்கிறாங்க. அங்கே எல்லாரும் ஹாலில் இருக்கும் பொழுது நம்ம ராமச்சந்திரன் கடைக்கு ரெடி ஆகுறாரு. ராகவன் அங்கேருந்து ராமச்சந்திரன்ட்ட, அப்பா கடைக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, ராமச்சந்திரனும் சரிடா ராகவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து வக்கீல் வராரு. வக்கீலை பார்த்ததோட ராமச்சந்திரன் வக்கீலை பார்த்துட்டு, என்னது காலையிலே வக்கீல் வராரு அப்படின்னு. அதே நேரம் நம்ம வீரா, மாறன், நம்ம வள்ளி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கூடவே நம்ம கண்மணியும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப வக்கீல் வந்ததோட ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்னையா காலையிலே வந்திருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, அந்த போலீஸ் இருக்காருல்ல, அவர் ஏதோ வெஞ்சன்ஸ் வச்சு இந்த குடும்பத்தை பழிவாங்குற மாதிரி தெரியுது அப்படின்னு. ராமச்சந்திரன் கேக்குறாரு, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, மறுபடியும் அந்த ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த கேஸை விசாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, எதுக்காக அந்த போலீஸ் இப்படி பண்றாரு அப்படின்னு. அதுக்கு அந்த வக்கீல் சொல்றாரு, அதான் சார் எனக்கும் தெரியல, இந்த வாட்டி எல்லாரையுமே விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு, எல்லாரையுமே வா அப்படின்னு. வள்ளி சொல்றாரு, அதான் ஆல்ரெடி வீரா, கண்மணி அப்படின்னு எல்லாரையுமே விசாரிச்சாச்சே, இதுக்கப்புறம் அவர் யாரை விசாரிக்க போறாரு அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இது மாதிரி அன்னைக்கு மாறன் வண்டி ஓட்டும் பொழுது பக்கத்துல இருந்தது ராகவன் தானே, ஸோ ராகவனை விசாரிக்கணும்னு அந்த அறிவழகன் சொல்லியிருக்காரு. இப்ப அவரை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு ராகவன், பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க, ஆக்சிடென்ட் பண்ணது நானு, என்னதான் விசாரிக்கணும், அதை விட்டுட்டு அவனை விசாரிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, ஜஸ்ட் விசாரிக்க தான் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ராகவன் எந்த தப்புமே பண்ணல, அவனை கூட்டிட்டு போயிட்டு எதுக்கு விசாரிக்க போறாங்க அப்படின்னு. நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீரா அமைதியா இருக்காங்க. ஏன்னா நம்ம வீராவுக்கு தெரியும் ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் தான், அதனாலதான் ராகவன் பயப்படுறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம வீராவுக்கு நல்லாவே தெரியும். அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க, என்ன விசாரிக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட விசாரிக்க வேண்டியது தானே, ராகவன்ட்ட அப்படி என்ன அவரு விசாரிக்க போறாரு அப்படின்னு நம்ம மாறன் பிடிவாதமா இருக்காரு. அப்ப ராகவன் என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் வரல அப்படின்னு சொல்றாரு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, மாறனை கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு அடிச்ச மாதிரி உங்க மேல கை வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் எல்லாத்தையுமே விசாரணை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். உங்க மேல கை வச்சா கண்டிப்பா சிவியரா ஆக்ஷன் எடுக்கலாம். அதோட உங்க மேல எந்தவித கையும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காரு. நான் போயிட்டு உங்களை ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை. அவர் சொல்றத நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, சரி நானும் வரேன் அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் நேரா மாறனை பார்த்து, டேய், உன் மேல ஏற்கனவே அந்த போலீஸ் சமகாண்டுல இருக்காரு, இப்ப நீ போனியன்னா அது வேற தனி பிரச்சனை ஆகும். இங்க பாரு ராகவா, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா ராகவனை மட்டும் அனுப்புறது எனக்கு சரின்னு படல, ராகவன் போக வேணாம் அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அங்க விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க, அனுப்ப முடியாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து, ராகவா நீ போயிட்டு வா அப்படின்னு. ஆனா ராகவன் சொல்றாரு, இல்லப்பா நான் போக முடியாது, நான் போகல அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஏங்க எதுக்குங்க இப்படி பயப்படுறீங்க, போயிட்டு என்ன நடந்துச்சோ அதை தானே சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இல்ல கண்மணி நான் போகல அப்படின்னு. அப்ப நம்ம வக்கீல் சொல்றாரு, இங்க பாருப்பா, அவங்க கூப்பிட்டுருக்காங்க, ஸோ நம்ம போய் தான் ஆகணும், வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை கூப்பிடுறாங்க. ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து, ராகவா நீ ஏன் பயப்படுற அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, நான் பயப்படல அப்படின்னு சொல்றாரு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க வாங்க, அவரு ஜஸ்ட் உங்களை விசாரிக்க தான் போறாரு, ஸோ பிரச்சனை எல்லாம் எதுவும் வராது, வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராகவனை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்ப ராகவன் எங்கேட்டு போயிட்டு இருக்க, நம்ம மாறன் டக்குன்னு போயிட்டு ராகவன்ட்ட, ராகவா நெல்லு அப்படின்ட்டு வக்கீல் கிட்ட, இங்க பாருங்க, நான் ராகவன் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வக்கீலும் சரி அப்படிங்கிறாரு.
அப்ப நம்ம மாறன் நேரா ராகவன்ட்ட, இங்க பாடுறா ராகவா, அங்க போயிட்டு ஒளரி குட்டி தயவு செஞ்சு மாத்திக்காத. அவங்க என்ன கேட்டாலுமே என்ன நடந்துச்சோ நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும் அதை மட்டும் சொல்லு. எக்ஸ்ட்ராவா ஏதாவது சொல்லி மாட்டிக்காத அப்படின்னு ராகவன் சொல்றாரு. சரிடா மாறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப மாறனுக்கு ஒரே பயமா இருக்கு. ராகவன் ஏதாவது அங்க போயிட்டு ஒளரி கொட்டிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும்ல, அதனால. அப்புறமா ராகவன் நேரா அந்த ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போனதோட அங்க உள்ளவங்க யார் இவர் அப்படின்னு கேட்க வக்கீல் சொல்றாரு, இதான் அந்த மாறன் கேஸு, ரொம்ப படிச்சவரு, கண்டிப்பா இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாறனை உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் டீ கொண்டு வராரு. டீ கொண்டுட்டு வந்ததோட ராகவன்கிட்ட கொடுக்குறாங்க. ராகவன் சொல்றாரு, இல்ல சார் எனக்கு டீ எல்லாம் வேணாம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, டீ சாப்பிட்றதுக்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராகவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை கையில வாங்கிக்கிறாரு. அதே நேரத்துல ஸ்டேஷனை பார்த்ததோட நம்ம ராகவனுக்கு பயம் தாங்க முடியல. ஒருவேளை அந்த போலீஸ் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு தான் ராகவனுக்கு பயமாவே இருக்கு. அதே நேரத்துல அறிவழகன் ஸ்டேஷனுக்குள்ள வராரு. அறிவழகன் நேரா ராகவனை பார்த்ததோட ராகவனுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. கையில வச்சிருக்கிற டீயை டக்குன்னு கீழே போட்டுறாரு. டீ கீழே விழுந்து உடஞ்சிருது. அறிவழகன் நேரா ராகவனை பார்த்து, இங்க பாருங்க, ஜஸ்ட் விசாரிக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன், அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு ராகவன் சொல்றாரு. சரி அப்படின்னு. அப்ப அறிவழகன் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அறிவழகன் போயிட்டு உட்காராரு. உட்காந்துட்டு, உங்களை விசாரிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன், எதுக்கு இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு ராகவன் சொல்றாரு. அப்படியெல்லாம் இல்ல, கடைக்கு நேரம் ஆயிட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கும் வேலை இருக்குல்ல அதான் அப்படின்னு. இதை கேட்டதோட அறிவழகன் சொல்றாரு, அப்படியா சரி, ஜஸ்ட் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்கறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு ராகவன் சொல்றாரு. அதான் அன்னைக்கே எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அப்படின்னு அறிவழகன் சொல்றாரு. எல்லாரையுமே நான் விசாரிச்சுட்டேன், ஆனா நான் உங்களை மட்டும் விசாரிக்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ராகவனுக்கு பயம். ராகவன் சொல்றாரு, அதான் அன்னைக்கே எல்லாத்தையுமே சொல்லிட்டோமே அப்படின்னு. அப்ப அறிவழகன் சொல்றாரு, அன்னைக்கு நான் எல்லாரையுமே விசாரிச்சேன், ஆனா உங்களை மட்டும் விசாரிக்கவே இல்லை அப்படின்னு ராகவன் கேக்குறாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அறிவழகன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் அப்படின்னு தான் இருந்துச்சு, ஆனா இப்போ அது ஒரு கொலை கேஸா மாறி இருக்கு. ஸோ எல்லாரையுமே விசாரிக்கணும். முக்கியமா அன்னைக்கு டிரைவ் பண்ணும் பொழுது நீங்க பக்கத்துல இருந்தீங்க. ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீங்க எந்த சீட்ல உட்காந்துருந்தீங்க அப்படின்னு ராகவன் சொல்றாரு. நான் மாறனுக்கு பக்கத்துல தான் உட்காந்துருந்தேன். அவன் தான் ட்ரிங்க் பண்ணியிருந்தான், நான் ட்ரிங்க் பண்ணல. கார் ஓட்ட வேணாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன் அவன்கிட்ட, ஆனா அவன் தான் பிடிவாதமா கார் ஓட்டினான். கார் ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆட்டோவில் டமால்னு இடிச்சிட்டோம். அப்போ அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். அவனை காரை நிப்பாட்ட தான் சொன்னேன், ஆனால் அவன் காரை நிப்பாட்டாம வேகமாக ஓட்டிட்டு ஒரு மரத்தில் விட்டுட்டான். இதனால எங்கள் காரும் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்க்கும் பொழுது அவங்க ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதான் சார் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட அந்த போலீஸ் கேட்குறாரு, அப்போ அந்த பாண்டியன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்ததை நீங்களும் பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்றாரு, ஆமாம் சார் பார்த்தேன், மாறனை வண்டியை நிற்க சொன்னேன், ஆனால் அவன் நிற்கலை அப்படின்னு. அதை கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, ஓ அப்போ உங்களுக்கும் இதில் உடந்திருக்கு அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, இங்கே பாருங்க சார், நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், மறுபடியும் ஏன் மேலே தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, இங்கே பாருங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் உங்க கூப்பிட்டேன், அதுக்காக நீங்க இப்படி நடுங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, சரி இதுல கையெழுத்து போட்டு கிளம்புங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராகவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறாரு. அப்ப அறிவழகன் ராகவனை பாக்குறாரு. ராகவன் கை பயங்கரமா நடுங்குது கையெழுத்து போடும் பொழுது. ராகவன் கையெழுத்து போட்டுட்டு வெளியில போறாரு. அப்ப அறிவழகன் நினைக்கிறாரு, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த இவன் மறைக்கிறான், அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல, அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாறனை பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்குமே அப்படின்னு அந்த அறிவழகன் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா ராகவன் நேரா வீட்டுக்கு வந்துடுறாரு. அதே நேரத்துல நம்ம வீராவை காமிக்கிறாங்க. வீரா நம் பீரோல உள்ள ஒவ்வொரு ஷர்ட்டா எடுத்து வச்சுட்டு எந்த ஷர்ட் மாறனுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. அப்புறமா ஒரு துண்டை எடுத்து வச்சு ஒரு கம்ம சோப்பையும் எடுத்து வச்சுட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாறன் நேரா ரூமுக்குள்ள குளிக்கிறதுக்காக துண்டை எடுக்கிறாரு. பார்த்தா அங்க ஒரு சோப்பு இருக்கு. சோப்பை பார்த்ததோட மாறன் நினைக்கிறாரு, இது யாரோட சோப்பு, சரி ஏதோ ஒண்ணு இருக்கு போய் குளிப்போம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிட்டு குளிக்கிறதுக்கு போறாரு. அதே நேரம் பார்த்து நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா மாறனோட ஒரு ஷர்ட்டை எடுக்கிறாங்க. ஒரு நல்ல ஷர்ட்டை எடுத்துட்டு அதை அப்படியே அயன் பண்றாங்க.
சூப்பராக அயன் பண்ணி அதை வந்து மடித்து அதில் வந்துட்டு சென்ட் எல்லாம் போட்டு கரெக்டாக மடித்து கொண்டு போய் வைக்கிறாங்க. முக்கியமாக சென்ட் எந்த சென்ட் வந்து செம்மையாக கம கமன்னு இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வீரா அதை ஷர்ட்டில் அடித்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீரா இன்னொரு பக்கம் ஒவ்வொரு ஷர்ட்டாக எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம மாறன் வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்த்தா ஷர்ட் வந்து அயன் பண்ணி இருக்கிறத பார்க்குறாரு. அதோட ஷர்ட் ரொம்ப கமகமன்னு இருக்கிறதையும் பார்க்குறாரு. பார்த்ததோட நம்ம மாறனுக்கு செம்ம ஷாக்கு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஷர்ட் போட்டதே கிடையாது அப்படின்ட்டு டக்குன்னு சட்டையை கசக்குறாரு. இதை பார்த்ததோட நம்ம வீரா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா வீரா கஷ்டப்பட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு அயன் பண்ணி சென்ட் அடிச்சு கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதை போட்டு மாறன் இப்படி கசக்குறாரு அப்படின்னு. அப்ப நம்ம மாறன் நினைக்கிறாரு, இந்த அத்தைக்கு வேற வழியே இல்லை அப்படின்ட்டு நேரா அந்த மாறன் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கேருந்து போறாரு. வீரா நினைக்கிறாங்க, சே இவனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு துவைச்சு அயன் பண்ணி சென்ட் அடிச்சு வச்சா இவன் இப்படி பண்றான் அப்படின்னு. மாறன் நேரா வள்ளிக்கிட்ட போயிட்டு, அத்தை உனக்கு வேலையே இல்லையா? எதுக்கு என் சட்டையெல்லாம் அயன் பண்ற? நான் என்ன கலெக்டர் வேலைக்கா போக போறேன்? எதுக்காக நீ அயன் பண்ற அப்படின்னு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, என்னடா சொல்ற அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அத்தை இந்த மாதிரி எல்லாம் இனிமே என் சட்டையை அயன் பண்ற வேலை வச்சுக்காத. இந்த அயன் பண்ணி போட பழக்கம்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளியோ சரிடா போடா அப்படின்னு சொல்ல மாறன் அந்த இடத்துல இருந்து போறாரு. மாறன் போனதோட நம்ம வீரா அந்த இடத்துக்கு போறாங்க. வந்ததோட நம்ம வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா இது எல்லாமே ஓ வேலையா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ட்ரெஸ்ஸை துவைச்சி அயன் பண்ணி சென்ட் அடிச்சு எடுத்து வச்சா இவன் பாட்டுக்கும் கசக்கி போட்டுட்டு போறான் அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, மொத்தம் இந்த வீட்டுல 3 பிள்ளைங்க. 3 பிள்ளையில எனக்கு மாறனை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா மாறனுக்காக இது வரைக்கும் நான் செப்பரேட்டா எதுவுமே பண்ணதில்லை. அவன் பாட்டுக்கும் கிடைச்சது இருக்கிறத போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்காகன்னு நான் செப்பரேட்டா எதுவுமே பண்ணதில்லை. ஆனா நீ வந்த பிறகு அவனுக்காக செப்பரேட்டா இதெல்லாம் பண்ணும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாறனோட வாழ்க்கை இனிமே மாறிடும் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, இனிமே கவலைப்படாதீங்க. மாறனோட லைஃப் என் கையில. மாறனுக்கு இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவனை பாதுகாப்பா பார்த்துப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, ஒன்ன மாதிரி ஒய்ஃப் கிடைச்சதுக்கு மாறன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். டியூப்லைட் முன்னாடி எப்ப பார்த்தாலும் உன் பின்னாடியே தெரியுமா, இப்ப நீ அவன் பின்னாடி தெரியற, அவனுக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளியும் ஆமாண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீரா வந்துட்டு நேரா கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு சமைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாறனுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க. மாறன் வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம வீரா சைட் அடிக்கிறது கூட வள்ளி நம்ம மாறனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் மாறன் சாப்பிட்டு முடிச்சதோட அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம வீரா வந்துட்டு மாறனையும் ஆசையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மாறன் அந்த இடத்துல இருந்து போறாரா, வள்ளி இங்கேருந்து வந்துட்டு, வீரா நல்லா தங்க தட்டுல தாங்குற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இத்தனை நாளும் மாறனை பத்தி புரிஞ்சுக்காம இருந்தது என்னோட தப்பு அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, வீரா இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, மாறனோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு நிம்மதி ஆயிட்டு அப்படின்ட்டு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரிங்க வள்ளியம்மா, இனிமே எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா வீரா நீரா அவளோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க மாறனோட ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு சட்டையா எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த ஷர்ட் அவனுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்ல அப்படின்ட்டு வீரா நினைச்சிட்டு வீரா என்ன பண்றாங்கன்னா அந்த ஷர்ட்டை அப்படியே போட்டுட்டு மாறனை யோசனை பண்ணி பாக்குறாங்க. அப்ப டக்குன்னு மாறன் வந்துட்டு பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு, ஹக் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப டக்குன்னு நம்ம வீரா வந்து இத்தனை நேரம் கண்டது கனவு. அப்ப வீரா நினைக்கிறாங்க, மாறன் வந்துட்டு என் கண்டிப்பா ரொம்ப கோவமா இருப்பான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆரம்பத்துல இருந்து இப்படியெல்லாம் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அப்ப வீரா வந்துட்டு பீரோல எதாச்சியா ஒவ்வொரு சட்டையை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல நம்ம மாறன் வந்துட்டு இதான் என்னோட பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சிருக்காங்கல்ல. ஸோ அதுல இருக்கு. நம்ம ஆரம்பத்துல நம்ம மாறன் வந்துட்டு நான் விவாகரத்து கொடுக்க முடியாது, இந்த பக்கெட் லிஸ்ட்டை எல்லாம் நீ வந்துட்டு நிறைவேற்றி கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து உனக்கு விவாகரத்துல கையெழுத்து போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாருல்ல. ஸோ அந்த பக்கெட் லிஸ்ட் தாங்க அந்த பேப்பர்ல இருக்கு. வீரா அதை பார்த்துட்டு, ஓ இதுதான் உன்னோட பக்கெட் லிஸ்டா, அப்ப இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டா நீ வந்துட்டு எனக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவியல்ல, இதெல்லாம் நான் செஞ்சாதானே அப்படின்னு வீரா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம்
வெளியில வந்து நம்ம வள்ளி வந்து அரிசியை புடைச்சிட்டு இருக்காங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்குனாதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த அரிசிய புடைச்சிட்டு இருக்காங்க மரத்துல போட்டு. அந்த நேரம் வீட்டுக்கு வக்கீல் வராரு. வக்கீலை பார்த்ததோட வீரா கண்மணி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப வீரா நேரா வக்கீலை பார்த்து, சொல்லுங்க சார், என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு வக்கீல் சொல்றாரு, இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன், ராமச்சந்திரன் ஐயா இல்ல அப்படின்னு. அதுக்கு வீரா கேக்குறாங்க, ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு. வக்கீல் சொல்றாரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ராமச்சந்திரன் ஐயாட்ட சொல்லணும், அதான் வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லுங்க, நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, இது மாதிரி நீங்க உங்க பேர்ல ஸ்டே ஆர்டர் போட்டீங்கல்ல, அதை வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மறுபடியும் மாறனை ரிமாண்ட்ல கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா மாறன் ஜெயில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட வீராவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப வள்ளி சொல்றாங்க, சார் எதுக்காக சார் அவர் இப்படி பண்றாரு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு தெரியும், அவர் எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னு. அப்ப வள்ளி நேரா கண்மணியை பார்த்துக்கிட்டே வள்ளிக்கிட்ட சொல்றாங்க, வள்ளியம்மா, இது எல்லாமே ஒருத்தவங்க சொல்றதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா மாறன் வந்துட்டு ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் பண்ணா அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நாள் தெரிய வரும். அந்த போலீஸ் வந்துட்டு மாறனை பழிவாங்கறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏன் தான் அவன் இப்படி இருக்கானோ, நல்லாவே இருக்க மாட்டான், என் குடும்பத்தை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். இப்பதான் குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம் வருது, எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப மறுபடியும் இவன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு வள்ளி டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்குன்னு யோசிச்சுப்போம். இப்போதைக்கு நம்ம மாறன் வந்துட்டு ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் பண்ணா, எதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளியும் ஆமா வீரா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்மணி சொல்றாங்க, நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு. ஆனா அந்த போலீஸ் சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, மாறன் தான் கண்டிப்பா வந்துட்டு நம்ம அண்ணனை கொன்னு இருக்கணும் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ ஸ்டே ஆர்டர் வாங்கின, இப்ப என்ன மாறி மாறி பேசுற அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா வந்துட்டு கவலைப்படுறாங்க, மாறன் மேல எந்த தப்பும் இல்ல, தப்பு பண்ணது ராகவன் தான், ஆனா மாறன் தேவையில்லாத பழிய வாங்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு வீரா ரொம்ப கவலைப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்ப சூப்பராகவே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னா, நம்ம வீரா மாறனை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா மாறன் வந்துட்டு வீரா பப்ளிக்காவே தான் காதலை வெளிப்படுத்துறாங்க, ஆனா இதை பத்தி மாறன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்காரு. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.